ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட டே 22 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நேற்றுக்கு வீடியோவில் நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்காதவங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, சேனலில் இருக்குது. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட நெக்குக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ளவுஸோட கைகளுக்கு செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். அண்ட் அதுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன், பெட்டல்ஸ் மாதிரியான ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணி தான், ஒரு 2 மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான், ஜஸ்ட் ரெண்டும் சேர்த்து. ஸோ 50 ருபீஸில் நம்ம அழகான ஆரி பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் போட்டு ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், ஸ்லீவ்ஸில் செயின் ஸ்டிச் போடுறது. ஸோ இப்போது கழுத்துக்கும் அழகாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. பார்த்துக்கோங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஒரு ரோவில் போட்டு எடுத்திருக்கேன். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் கூட ஹைலைட் பண்ணி காமிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ரோவும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் செயின் ஸ்டிச். அண்ட் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாகவே நம்மளால் பண்ண முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவும் பண்ண முடியும். ஸோ ஜரி த்ரெட்டும் பீட்ஸும் யூஸ் பண்ணி பண்ணுறதும் நான் நிறையா நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அண்டு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா 30 ருபீஸுக்கு ஆரி டிசைன் போடுற வீடியோ போட்டிருக்கேன், 50 ருபீஸ்க்கு போட்டிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்க சிம்பிளாக ஈஸியாக பியூட்டிஃபுல்லாக கிராண்ட்ஸாகவும் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். பட் நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தா அவங்க கண்டிப்பாக 1000 எபோ சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ரோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஆரி ஒர்க் ஆரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டிசைன் ப்ளவுஸில் பண்ணிங்க அப்படின்னா அதோட பேட்டர்னில் நம்ம பண்ணியிருக்க ஒர்க் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம செயின் ஸ்டிச்சு டபுள் ரோ போட்டு எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸோட பேக்கில் பார்த்திங்கன்னா அவங்க சிம்பிளி சாரியோட பார்டர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த லேஸை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ணால் ஒழுங்காக தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஸ்லீவ்ஸில் பாருங்கள் ஜரி இருக்குது எண்டில். ஸோ அதனால் அவ்வளோவா நம்ம பண்ண ஒர்க்கு ஹைலைட் பண்ணி காமிக்கல. ஸ்டில் இருந்தாலும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால. அண்ட் இன்றைக்கி கழுத்துக்கு நம்ம 50 ருபீஸ் பட்ஜெட்டில் தான் போட போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஜரி த்ரெட்டும் கூட அந்த ஸ்டோனும் அவ்வளோதான். ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் 20. ஸோ ஷாப்புக்கு வேரி ஆகலாம் ப்ரைஸ். பார்த்திங்கன்னா சில ஷாப்ஸில் 25 கொடுப்பாங்க, இல்லை 20 கூட உங்களுக்கு வாங்கலாம். அண்ட் சாரியோட ஜரி என்ன கலரோ அந்த கலரில் நீங்கள் இந்த ஜரி த்ரெட் வாங்கிக்கோங்க. சப்போஸ் சில சாரீஸில் சில்வர் கலரில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் சில்வர் கலரில் வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸுக்கு பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு அதில் நம்ம அழகாக ஸ்டோன் ஒட்டி எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம நெக்குக்கும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு பேர் ஆகணும். ஸோ அதுக்காக தான். ஸோ அதுக்காக ஜஸ்ட் நான் இங்கேயும் பிரான்ச் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதுக்காக தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரா பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களால் ட்ரா பண்ணாமலே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரா பண்ணாமலே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். அண்ட் அந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி நார்மல் நீடில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப நல்லா பண்ண முடியும். ஹேண்டு நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். அண்டு இதுக்கு ரீசன் என்னென்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, 30 days சேலஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்மளோட 22nd டே. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு இன்றைக்கி நம்ம இதோட நெக்குக்கு பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலே அழகாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம்.
ஸோ செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் குட்டி குட்டியாக போடுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறம் நாட்டெல்லாம் நீட்டாக போட்டு ரிமைனிங் எடுக்கக்கூடிய அந்த த்ரெட்டை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வியர் பண்ணும்போதும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், குத்தாது, டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு, இன்னொரு சைடுக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஆல்ரெடி என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையாலே ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு மிச்சப்படும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு வாங்குறது பார்த்திங்கன்னா அடுத்த ப்ளவுஸுக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்மளோட ப்ளவுஸுக்கு நம்மளே ஒர்க் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்ன க்ளூ அப்படின்னு பார்த்திங்கன்னா B7000 தான். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் இலகி வந்துடும். ஸோ இந்த B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் B7000 க்ளூவே யூஸ் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். நான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் நிறையா யூஸஸ் இருக்குது இந்த க்ளூவில். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ இந்த க்ளூவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணுங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். அது ரொம்ப வந்து ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் அண்ட் ரொம்பவும் ட்ரை ஆகாமல் ஒரு மீடியம் ஸ்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு இப்போ பாருங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீவ்ஸ்க்கு கொடுத்தது கூட கரெக்டாக கொஞ்சம் பேர் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன். பாருங்கள் நம்மளோட ஸ்லீவ்ஸ் கூட இது வந்து நல்லாவே பேர் ஆகுது. அதுக்காக தான் இந்த டிசைன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து நெக்கில் வேறு ஏதாவது டிசைன் கொடுக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் உங்கள் கையால் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அண்ட் எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நம்ம செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் நம்ம நார்மல் மெஷினில் கூட நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ மெஷினில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது. 2 மினிட்ஸ்லேயே முடித்து உங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து மெஷினில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு மெஷின் இருக்குது அப்படின்னா தையல் மெஷின் இருந்தால் நீங்கள் அதிலே ட்ரை பண்ணிங்க. உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கைத்தையல் மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். எப்படி பண்ணாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு ஆரி லுக் கொடுக்கறதுக்காக தான், ஆரி ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக தான் செயின் ஸ்டிச் போடுறோம். அண்ட் செயின் ஸ்டிச் நீங்கள் எந்த மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செயின் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ஸோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக போதும். உங்களுக்கு கம்மியாக நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக எல்லாம் பீட்ஸ் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 50 ருபீஸ் இருந்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா நிறைய நாள் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நிறைய ப்ளவுசஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ நிறையா இருக்கும். ஸோ ஜரி த்ரெட்டும் வாங்கி கொஞ்சம் பீட்ஸும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா பீட்ஸ் எல்லாம் இருக்கும் வாங்குறதுக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8 ருபீஸ் தான் ஒரு கவர். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்கினா இன்னும் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக அழகான ஆரி பண்ணலாம். ஸோ அந்த வீடியோஸ் கூட நம்மளோட சேனலில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் 30 ருபீஸில் ஆரி பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்மளோட ப்ளவுஸோட கைகளும்
நம்மளோட ப்ளவுஸோட கழுத்தும் அழகாக சிங்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அது செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ளூ எடுத்து அப்ளை பண்ணி சின்னதாக ஒரு டிசைன் கூட பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் க்ளூ எடுத்து அப்ளை பண்ணி நான் ஜஸ்ட் அந்த ஸ்டோன்ஸை தான் இதில் பேஸ்ட் பண்ணுறதா இருக்கேன். அப்போ இன்னும் ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக மேட்சிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான். ஸோ கழுத்துக்கும் நம்ம ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணால் ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் செயின் வாங்கி பேஸ்ட் பண்ணி விடலாம். இல்லை நீங்கள் ஆரி பீட்ஸு கோர்த்து எடுத்துக்கலாம், கோர்த்து ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆரி பீட்ஸ் இது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பால் செயின் வாங்கி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை விடவும் இது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப நல்லா பண்ணிக்கலாம், லோ பட்ஜெட்டில். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு ஆனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். அண்ட் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம், முடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் இப்போ இன்னுமே இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே கரெக்டாக ரொம்ப நல்லா சிங்க் ஆகுது பாருங்கள். அண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்டு நாளைக்கு Day 23 பார்க்கலாம். ஸோ பை.